அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா நான் இங்க தான் படுத்துக்குவேன். இங்க தான் மாமாவும் படுத்துக்குவாங்க. இவங்க எல்லாரும் இங்க தான் படுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரூம்ல யார்டா படுப்பாங்கன்னு கேக்குறாங்க. அது சண்முக மாமா ரூம். சண்முகமும் பரணியும் தான் படுப்பாங்கன்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றது போடா. நீ என்னமோ இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்னு இருக்குது. அதுவும் உன் தலையெழுத்து. சரி நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் பார்த்துட்டேன். நான் கிளம்புறேங்கிறாங்க. சரி நான் வரட்டா பரணி ரத்னா போயிட்டு வரேங்கிறாங்க. அம்மா இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க. சூடா ஏதாவது பண்ணி தரேன் சாப்பிட்டு போலாங்கிறாங்க. அது என் மருமகள சொல்லணும். நீ சொல்றியம்மாங்க. சரி நான் கிளம்புறேன். வெங்கடேஷ் போலாமாங்கிறாங்க. பரணி நான் அம்மாவை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு வரேன்ட்டு போறாங்க வெங்கடேஷ். ஏமா பரணி புதுசா கல்யாணமானவங்களுக்கு ரூமை விடாம நீங்க 2 பேருமா ரூம்ல படுத்திருக்கீங்க. இல்லம்மா நல்ல நாள் பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் ரூம்குள்ள விடலான்னு நாங்க பார்த்தோங்கிறாங்க பரணி. அம்மா அவங்களாம் ரூம்ல தான் படுக்க சொன்னாங்க. நான் தான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொன்னேங்கிறாங்க வெங்கடேஷ். என்னமோ போடா உனக்கெல்லாம் பாயில படுத்து பழக்கமே இல்லை. என் புள்ள பிறந்ததுல இருந்து மெத்தியில தான் தூங்குவான். இன்னைக்கு இவனோட தலையெழுத்து என்ன செய்யறது. சரி எப்படியோ இருக்கட்டும். சரி நான் வரமான்ட்டு போறாங்க. சரி அம்மாவை போய் பஸ்ஸை திட்டுட்டு வரேன்னு வெங்கடேஷ் அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. ஆமா பைக்ல ஏறுவாங்கிறாங்க. இல்லடா நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி வான்னு சொல்லி தனியாக கூட்டிட்டு போறாங்க வெங்கடேஷோட. ரத்னா பரணி கிட்ட சொல்றாங்க என்னடி இது இவங்க நேரடியா பேசாம குத்தி குத்தி பேசுற மாதிரி இருக்குங்கிறாங்க ரத்னா. பெரியவங்க தானே ஏதோ பேசிட்டு போறாங்க விடுடிங்கிறாங்க பரணி. வெங்கடேஷ் வரட்டும் அவங்க வீட்டுக்கே போக சொல்லி நம்ம அனுப்பி வச்சிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராதுடிங்கிறாங்க ரத்னா. என்னடே ரத்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாங்கிறாங்க. பின் என்னடி அந்த அம்மா பேசும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசி போச்சு தெரியுமாங்கிறாங்க. தயவு செய்து வெங்கடேஷ் கிட்ட பேசி எப்படியாவது அனுப்பி வச்சிடலாங்கிறாங்க. இங்க பாருடி ஏதாவது பேசி என் கோவத்தை கலப்பாத முதல்ல பேசாம அமைதியா வெங்கடேஷ் நீ தான் வேணும்னு சொல்லி அவரும் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாரு. நீ தான் வேணும்னு பிடிவாதமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. பாவண்டி அந்த மனுஷன். அதை பத்தி நான் சண்முகத்துக்கிட்ட பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா போதுங்கிறாங்க பரணி. எனக்கு என்னமோ இவங்க பண்றதெல்லாம் எதுவுமே பிடிக்கலைங்கிறாங்க ரத்னா. வெங்கடேஷ் அவங்க அம்மாவை கேட்கறாங்க ஏமா நான் தான் வண்டியில கொண்டு வந்து விடுறேன்னு சொன்ன நல்லங்கிறாங்க. டே வேண்டாண்டா ஆட்டோவுக்கா பஞ்சம் ஆட்டோவில் போய்க்கிறேன். ஆனா அவ எப்படி இருக்கா பாத்தீங்களா. ஆமா திமிர்க்கா பஞ்சம். ஆனா திமிர் பிடிச்சவ கொஞ்சம் கூட திமிர் குறையில அழுத்த காரி இருந்துட்டு போங்கன்னு ஒரு வார்த்தையாவது சொன்னால பாத்தியாடா. எவ்வளவு நாளைக்குமா அப்படி இருந்துருவா. நம்ம வீட்டுக்கு வந்ததையும் அவ திமிர் எல்லாம் அடக்கிடுறேன் பாருங்க. கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு போயிட்டு விடுங்கிறாங்க. எப்படியும் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி கை கட்ட வைக்க போறேன் பாருங்கிறாங்க. டே சீக்கிரம்டா மாசம் போக போகுது. அடுத்த மாசமும் நல்ல நாள் இல்ல. எப்படியாச்சும் அவகிட்ட அதே இதையும் சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அவளை கூட்டிட்டு வந்ததும் அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டுல சாந்தி முகூர்த்தம் வச்சிருந்தோம். அது எல்லாம் மனசுல வச்சுக்கோடா மறந்துடாதேங்கிறாங்க. ஆட்டோ அந்த பக்கமா வந்துருச்சு. ஆட்டோ கூப்பிட்டு அவங்க அம்மாவை ஏற்றி விடுறாங்க. டேய் சொன்னதெல்லாம் மறந்துடாத நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போறாங்க. நைட்ல பரணி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சண்முகம் வராங்க. என்னல பரணி ஏதோ யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமா கதவு சாத்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க பரணி. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆமா இந்த ரூம் இடைஞ்சலா இருக்குது போட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திடுறோம். உள்ள இருக்கிற காத்து உள்ளேயே சுத்திட்டு இருக்குது. இடைஞ்சல் மாதிரி புழுக்கமா இருக்குதுங்கிறாங்க. இப்ப என்னதான் சொல்ல வர அதை சொல்லுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அடைஞ்சே கிடக்கிறது. நம்ம காத்தாட கொள்ளையில போய் படுத்துக்கலாமாங்கிறாங்க. படுத்தா கொசு பிச்சு தின்னுடும் பரவாயில்லையாங்கிறாங்க. டேய் அங்க ஏண்டா போகணும். நம்ம வேணா ஹாலில் படுத்துக்கலாம். வர இங்க படுத்தா எனக்கு சரியா தூக்கமே வரமாட்டேங்குதுங்கிறாங்க. சரி யார் என்ன சொன்ன உனையே அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். யார் எதுவும் சொல்லலடா நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேங்கிறாங்க. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி உன்னை பத்தியும் எனக்கு நல்லா தெரியுமில்ல. இப்ப தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு என்ன சொல்ல வந்த அதை சொல்லுன்னு கேட்குறாங்க. சரி நான் சொல்லுவேன் ஆனா நீ கோவப்படக்கூடாதுங்கிறாங்க பரணி. கோவத்தையெல்லாம் மஞ்சள் பையில மூட்டையை கட்டி என் அம்மைகிட்டே கொடுத்துட்டுட்டேன் நீ சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு வெங்கடேஷோட அம்மா வெங்கடேஷை பார்க்கறதுக்காக ஸ்கூல் முடிஞ்சதும் அந்த சாக்கில் தான் வந்தாங்கங்கிறாங்க. அத்தை வந்தாங்களா என்கிட்ட ஏன் இது வரைக்கும் சொல்லவே இல்லை யாருமே சொல்லிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல வர அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப தர்ம சங்கடப்பட வச்சுட்டாங்கடா. வீட்டில் வெங்கடேஷ் தரையிலேயே படுத்தது இல்லையா. நம்ம வீட்டில் வந்து அவர் ஏன் கஷ்டப்படணும். இதெல்லாம் நம்ம பிறந்து வளர்ந்த வீடு. நம்மள எங்க படுத்தாலும் தூங்கி எழுந்திரிச்சிடலாம். ஆனா பாவம் வெங்கடேஷ் அவரெல்லாம் தரையிலேயே படுத்தது இல்லையா. அவரை போய் தரையில படுக்க வைக்கிறது தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க பரணி. இல்லை பரணி நாமளா அவர் தரையில படுக்க சொன்னோம். அவரை போய் கட்டில தானே படுக்க சொன்னோம். சரிவா உடனே போய் வெங்கடேஷ் ரூம்ல வந்து படுக்க சொல்லாங்கிறாங்க. டே இருடா உடனே போய் சொன்னா ரத்னாவும் ஒத்துக்க மாட்டா வெங்கடேஷும் ஒத்துக்க மாட்டா. எப்போ சொல்ல சொல்றேங்கிறாங்க. மெதுவா சாப்பிடலாம் பேச்சு வாக்கில் அப்படியே ஆரம்பிக்கலாம்டா. பரணி சில நேரத்துல நீ உங்க அம்மா மாதிரி பேசுற சில நேரத்துல எங்க அம்மா மாதிரி பேசுற எப்படி புரிஞ்சுக்கிறதா எனக்கு தெரியலைங்கிறாங்க. டே இது என் அம்மாவோட குடும்பம்டா. இதெல்லாம் எப்படி புரிஞ்சு பேசணும்னு என் மனசுல நான் எப்பவும் யோசிச்சுட்டே தான் இருப்பேங்கிறாங்க பரணி. எசைக்கு முத்து பாண்டிக்கு பால் எடுத்துட்டு வராங்க. மாமா இந்தாங்க பாலுங்கிறாங்க. இந்த பக்கமா சவுந்தர பாண்டி கையை நீட்டுறாங்க. ஏழை எசைக்கு நான் பாலை எனக்கு கொடுப்பேன்னு கை நீட்டுறேன் நீ என்ன அங்க கொடுக்குறியாங்கிறாங்க. ஆமா இது என் மாமனுக்கு கொண்டு வந்த பால் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. என்ன மாமனுக்கு கொடுக்கறது அவன் என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் அதெல்லாம் மாட்டுப்பால் தானுங்கிறாங்க. என்ன எசைக்கு பால் மஞ்சள் கலர்ல இருக்குங்கிறாங்க. ஆமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதுலயும் பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா அதை நல்லா இடிச்சு போட்டு கலக்கி கொண்டு வந்து அப்படியா நல்லா இருக்குங்கிறாங்க. அவ காலில் விழுந்து அப்படியே விழுந்து கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சேச்சா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நோமன்சன் அப்படிங்கிறாங்க. அதே மதுரை இங்கிலீஷ் பட்டை கலப்புறீங்கன்னு சொல்றாங்க சிவபாலன். உனக்கும் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்கறாங்க. எனக்கு பாலே பிடிக்காது மதினி எனக்கு வேண்டாங்கிறாங்க சிவபாலன். எனக்கு பால் வேணும்னு நான் அப்ளை பிடிச்சு கேட்டுட்டே இருக்கேன் பாக்குறாளான்னு பாருங்கிறாங்க. இதோ கொண்டு வர மாமாங்கிறாங்க. எஸ்கே பால் ஐஸ்கிரீம் மாதிரி அருமையா இருக்குங்கிறாங்க. தேங்க்ஸ் மாமான்ட்டு போறாங்க. ஏதோ சூடா இருக்குதல்லன்னு சிவபாலன் கேட்கறாங்க. யாருக்கோ வயிறு எரியும் போல இருக்குங்கிறாங்க. வயிறு யாருக்கும் எரியுதா எல்லாம் என்னோட நேரம் தாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமா இந்தாங்க பாலுங்கிறாங்க. என்னதுங்கிறாங்க பாலுங்கிறாங்க எஸ்கே. ஓஹோ அவனுக்கு மட்டும் மசாலா பால் எனக்கு மட்டும் சாதா பாலான்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. இறந்தாரு பையன் நீங்க அப்படியா நீங்க வயசான காலத்துல ஒழுங்கா குடுக்கறத குடிச்சிட்டு ஒழுங்கா போய் படுங்கிறாங்க.
அண்ணன் யாரு தெரியுமா? ஊருக்கே இன்ஸ்பெக்டர். இது எனக்கு தெரியாதாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணன் இன்ஸ்பெக்டர். ஆனா நீங்க அக்யூஸ்ட்பா. உனக்கெல்லாம் சாதா பால் கொடுத்ததே அதிகம் தாப்பாங்கிறாங்க. டம்ளர் பாலோட தூக்கி வீசுறாங்க சவுந்தரபாண்டி. என்னப்பா கிடைச்ச பாலையும் தூக்கி போட்டுட்டியா? அவ்வளவுதானா உனக்கு? நான் போய் படுங்க போங்கங்கிறாங்க. பாலை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப தரையிலையும் கொட்டிட்டீங்களே, இது எப்ப சுத்தம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி அப்படி கால் எடுத்து வச்சதும் சர்ன்னு வலிக்கு விழுறாங்க. ஐயோ வலிக்கு விழுந்ததுல சட்டியெல்லாம் பாலாவி போச்சேங்கிறாங்க. சச்சா இந்த மனுஷனை என்னதான் பண்ணி தொலைக்கிறது? இப்ப நிலம் பூரா பால் கொட்டிட்டாங்க. சரி நான் மாப்பை எடுத்துட்டு வரேன், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க பாக்கியம். இந்த ஆளுக்கு பாலை கொண்டு வந்து கொடுத்து இப்போ ஒரு வேலைக்கு 2 வேலைன்ட்டு சவுந்தரபாண்டி அவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு சாதா பால், அவனுக்கு மசாலா பாலா? பால் கேட்டதுக்கு அவ எம்பிட்டு திமிரு பேசுறா. இப்படியே விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது, இவளை இப்படியே விடக்கூடாது. எம்பிட்டு திமிரு எம்பிட்டு தெனாவட்டு. யாரு? சவுந்தரபாண்டி அல்லவா? நான் தானே சக்கரவர்த்தி. கேவலம் அந்த வெறுமைய வீட்டுல இருந்து வந்துட்டு என்னையே நீ அசிங்கப்படுத்துறியா? விடமாட்டேன்டி, உன்னையே விடமாட்டேன். பெத்த பையன் நான் பண்ண பிராடுக்கெல்லாம் கூடவே இருந்தவன். அவன் என்னடானா அவ என்னத்தையோ சொல்றா, இவன் பாட்டுக்கு சிரிக்கான். இதை இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ணலாம்? இதை இப்படியே விட்டுட்டோம், இந்த நசுக்கிய முத்துப்பாண்டியும் சேர்ந்து 10 மாசத்துல ஒரு குட்டியை பெற்று அதை நம்மள தூக்க சொல்லிடுவாங்களே, அது தப்பாச்சே. இதை விடக்கூடாது விடக்கூடாது, இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நான் பெற்றதையே கொஞ்சனது இல்லை, இதுல இந்த பண்ணாடிகை பெற்று போறதை நான் கொஞ்சணுமா? இப்படியே விடக்கூடாதே, இந்த நசுக்கி கொஞ்சம் ஓவரா தான் போறான். அவ இழுக்கிற இழுப்புக்கு இந்த முத்துப்பாண்டியும் போறானே, இதை விடக்கூடாது, இப்படியே விட்டோம் அவ்வளவுதான். முத்துப்பாண்டியும் எசக்கையும் இப்படியே விடக்கூடாது, நிரந்தரமா 2 பேர்த்தையும் பிரிக்கணும், பிரிச்சே ஆகணும். பார்ப்போம் இவங்களா நாமளான்னு பார்த்து. சண்முக வீட்டுல எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க. ரத்னா பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ஏ ரத்னா, இருக்கிறது 4 பேரு, பரிமாறுறது 2 பேரா? நீயும் உட்காரடி, நானே பரிமாறுறேங்கிறாங்க பரணி. நானும் பரிமாறுறேங்கிறாங்க ரத்னா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ உட்கார போறியா இல்லையாங்கிறாங்க. ரத்னா உட்காந்துக்கிறாங்க. ரத்னா நீ இங்க உட்கார வேண்டாம், போய் மாப்பிள்ளை கிட்ட உட்காருங்கிறாங்க பரணி. போத்தா போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு போ அப்படிங்கிறாங்க வைகுண்டம். ரத்னாவும் போய் வெங்கடேஷ் பக்கத்துல உட்காரு. அத்தை வந்திருந்தாங்களாமே, அத்தை நான் வர வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா நானும் பார்த்துருப்பேன் இல்லைங்கிறாங்க சண்முகம். என்ன ரத்னா நீயே சொன்னேன்னு கேட்கறாங்க வெங்கடேஷ். நான் தான் சொன்னேன், வீட்டுக்கு தலைக்கட்டுனா அது சண்முகம் தானே, அதனாலதான் நான் சொன்னேங்கிறாங்க பரணி. அது ஒண்ணும் இல்ல மாமா, அப்பாவுக்கு உடம்புல 1000 பிரச்சனை, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், அந்த நேரத்துக்கு தூங்க வைக்கணும், அதனாலதான் அம்மா வந்ததையும் கிளம்பிட்டாங்கிறாங்க. ஓ சரி 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 சரி, அவங்களுக்கு வேலை இருக்கும் போலங்கிறாங்க சண்முகம். நான் தரையில படுத்திருக்கிறத பத்தி பரணி அம்மா கிட்ட சொன்னதை சொல்லியிருப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க வெங்கடேஷ். மாப்பிள்ளை உங்க வீட்டுல கட்டில தான் படுத்திருப்பீங்க, நம்ம வீட்டுல கட்டாந்தரையில நீங்க பாய் விரிச்சு படுத்திருக்கீங்க, தூக்கம் வருதான்னு கேட்கறாங்க சண்முகம். எங்க தூங்குனாரு? பொழுனிக்கு எந்திரிச்சு தண்ணியை குடிச்சு தான் படுத்திருந்தாருங்கிறாங்க. கூட முடியலையான்னு கேட்டேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லிட்டுங்கிறாங்க. பாத்தீங்களா, நாங்க கூட உங்களை கட்டில தானே படுத்து, இதெல்லாம் வேலைக்காகாது, நீ கனி கூட சேர்ந்து படுத்துக்கோ, நான் அப்பா கூட சேர்ந்து படுத்து வேணா போய் கட்டில படுத்துக்கிட்டுங்கிறாங்க சண்முகம். ஆமாங்க, நீங்க தரையில படுத்து பழக்கம் இல்லையில, நீங்க போய் அண்ணன் ரூம்ல படுத்துக்கோங்கிறாங்க. இல்ல ரத்னா பரவாயில்ல வேண்டாங்கிறாங்க வெங்கடேஷ். ஏமாமா தனியா படுக்க பயமா இருக்கா? கனி அவர் என்ன உன்ன மாதிரியா, அவர் என்ன பச்சை குழந்தையான்னு கேட்கறாங்க பரணி. வேணா ரத்னா வேணா வெங்கடேஷ் கூட படுத்துக்கிட்டுங்கிறாங்க சண்முகம். அண்ணே நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கனி கூட தான் படுப்பேங்கிறாங்க ரத்னா. பரவாயில்ல விடுங்க, இருக்க வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ். பொழுது விரிஞ்சிருது. பாக்கியம் அவங்க வீட்டுல சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரு இல்ல அது கதவை பூட்டி வச்சிருக்கிறதுன்னு சவுந்தரபாண்டி கேட்கறாங்க. ஏன் நான் தான் பூட்டி வச்சேன், சாமிக்கு விளக்கேற்றும் போது காத்தடிச்சு விளக்கணிது, அதனாலதான் பூட்டி வச்சேங்கிறாங்க. கதவை தட்டிட்டு இருக்காங்க பாரு, நீ சாமிக்கு பூ போட்டதெல்லாம் போதும், போய் கதவை திறங்கிறாங்க. நான் இங்க சாமிக்கு பூ போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன வெட்டியா முறிக்கிறீங்க, போய் கதவை திறக்கிறதுங்கிறாங்க. பாக்கியம் போய் கதவை திறந்து என்னன்னு கேளுங்கிறாங்க. ஏ என்னடி உனக்கு திமிரு ஜாஸ்தியா போச்சா? ஏ வெறும்பைய தங்கச்சி, நீ தான் போய் கதவை திறந்தா என்ன, காது என்ன டும்மா குட்டிச்சா? கதவை டும்னு தட்டிட்டு இருக்காங்க பாரு, போய் நீ தான் கதவை திறந்தா என்ன வெறும்பைய தங்கச்சிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்படியே முத்துப்பாண்டிக்கும் எசக்கைக்கும் கோவம் வருது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி இங்க யாரும் இல்லை, என் வீட்டுல என்னைய சாமிக்கு முன்னாடி உட்கார வச்சு எசக்கின்னு பேர் வச்சிருக்காங்க. அடடா மதனி சூப்பர் கவுண்டர், முட்டை ஓட்டுக்கு அப்படியே மூஞ்சி செத்து போச்சு பாருங்கிறாங்க செவ்வாலன். தேங்க்யூ செவ்வாலான்னு சொல்றாங்க எஸ்கே. கொழுப்பு ஏறி போச்சு உங்க எல்லாத்துக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பேப்பரை மடக்கி அந்த பக்கம் வீசிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. அல்ல யாருல அது, அந்த காலத்து கதவு உடச்சு போடாதீங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சவுந்தரபாண்டிய கதவை திறக்கிறாங்க. அந்த பக்கம் பாண்டியம்மா நிக்கிறாங்க. ஐயோ அக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாலே அக்கா தான் நானு. பேசுற சத்தம் கேட்டதும் எசக்கி முத்துப்பாண்டி சிவபாலன் பாக்கியம் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. என்னல சவுந்தரபாண்டி திருன்னு முழிக்கிறேன், நான் தூக்கி வளர்த்த ராசா நல்லா இருக்கியா சௌக்கியமானு கேக்குறாங்க. பாண்டிமா ஜெயில இருந்த போதும் உனைய நினைக்காத நாளே கிடையாது, ஜெயில இருந்து வந்ததும் திருவனந்தபுரம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன், இந்த பிரசாதம் எடுத்துக்கான்னு கொடுக்குறாங்க. பாண்டிமா ஏ அப்பா, நம்மளை விட அக்கா பல மடங்கு வெள்ளியாச்சே, இவளே நம்மளுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி பிரசாதத்தை கொடுக்குறாளே, இது எடுக்கலாமா வேண்டாமான்னு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாவை பார்த்து பயந்து நிக்கிறாங்க. பாண்டியம்மா இன்னும் என்னெல்லாம் லீலைகள் செய்ய போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.